நாங்க பாதி மலை வந்துட்டோம். பாதி மலை வந்து ஓடியே வந்துட்டோம். வரும்போது தான் அங்க இருந்த அ குதிரைக்காரர் சொன்னாரு, இந்த பக்கமா ஆர்மி போயிடுச்சு மேல. இதுக்கு மேல அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இங்க வந்ததே சேஃப் தான்." அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் நம்ம அங்க இருக்க முடியல. அ ஒ இறங்கியே ஓடிட்டோம். பின்னாடி எல்லாம் ஜனங்க வந்துட்டே இருந்தாங்க ஓடி. அப்படிங்கும்போது நாங்களும் கீழ வந்து இறங்கி ஓடிட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த பாதை. அட்டாக் நடக்கிறப்ப உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஐ மீன் அங்க வந்திருந்த யாரையாச்சும் நீங்க பார்த்தீங்களா? துப்பாக்கி சூடு நடத்தின யாரையாச்சும் பார்க்க முடிஞ்சதா? இல்ல கண்டிப்பா. நாங்க இருக்கும்போது வேணா அங்க இருந்திருக்கலாம் அவங்க. சப்போஸ் அவங்க கிட்டத்துலருந்து சுட்டாங்கன்னு சொன்னாக்கா, நாங்க இருக்கும்போது அங்க தான் இருந்திருக்கணும். ஏன்னா, அந்த ஹோல் ஏரியாவே ஒரு விசிபிளான ஒரு ஏரியா. எல்லா எல்லா இடத்துலயும் வந்து எல்லாரும் பார்க்கலாம். அப்படிங்கும்போது எல்லாரையும் வந்து டூரிஸ்ட்டா தான் ஹேப்பியா தான் இருந்தாங்க. நீங்க அந்த சோசியல் மீடியால வந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஒரு பக்கத்துல ஃபயரிங் நடக்குது, ஒரு பக்கத்துல மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது ஒரு தூரமான வந்து விசிபிள் ஏரியா தான். ஆனா யாரு எப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. அவன் மிலிட்டரி ட்ரெஸ்ல அ நேர்ல பார்த்தவங்க ஒரு சிலர் வந்து போலீஸ் மிலிட்டரி ட்ரெஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, சிவில் ட்ரெஸ்ல ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னும்போது நம்ம யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கையில துப்பாக்கி இருந்தா கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம். இவரு அட்டாக் பண்ண வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும். எல்லாமே வந்து டூரிஸ்ட்டா இருக்கிறதுனால அந்த இதில தான் பார்த்தோம் நம்ம எல்லாரையும். அப்படிங்கும்போது அங்க நாங்க இருக்கும்போது அந்த யா அந்த அப்படிப்பட்ட ஆளுங்க யாருமே இல்ல.